இது உங்கள் டிடெக்டிவ் உலகம். Born to detect, detect to win. ஜனநாயக கடமை நம் கையில். வாக்களித்து நாட்டை உயர்த்துவோம். ஒரு விரல் புரட்சி, மாபெரும் சக்தி. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன? சரியான பதில் 234. ஒரு இந்திய குடிமகன் வாக்களிக்க தகுதியான வயது என்ன? சரியான பதில் குறைந்தபட்சம் 18 வயது. வாக்களித்த பிறகு அடையாளத்திற்காக வலது கையில் எந்த விரலில் மை வைக்கப்படும்? சரியான பதில் ஆள்காட்டி விரல். ஒரு வாக்காளர் ஒரு தேர்தலில் எத்தனை ஓட்டுகள் போட முடியும்? சரியான பதில் 1. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எந்த பொத்தானை அழுத்தினால் யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்று பதிவாகும்? சரியான பதில் நோட்டா பொத்தானை. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் வேறு எந்த ஆவணத்தை பயன்படுத்தி வாக்களிக்கலாம்? சரியான பதில் ஆதார் அட்டை மற்றும் இதர 11 ஆவணங்களை பயன்படுத்தி. ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட குறைந்தபட்ச வயது வரம்பு என்ன? சரியான பதில் 25 வயது. தேர்தலின் போது தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்துவது யார்? சரியான பதில் தேர்தல் ஆணையம். வாக்குப்பதிவு மையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படாத பொருள் எது? சரியான பதில் கைபேசி. வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என்பதை சரிபார்க்க உதவும் இணையதளம் எது? சரியான பதில் elections.tn.gov.in. தமிழ்நாட்டில் அதிக சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மாவட்டம் எது? சரியான பதில் சென்னை. தேசிய வாக்காளர் தினம் இந்தியாவில் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான பதில் ஜனவரி 25. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒரு பிரிவில் அதிகபட்சம் எத்தனை வேட்பாளர்கள் பெயர் இடம்பெறலாம், நோட்டா உட்பட? சரியான பதில் 16. கண் பார்வை அற்றவர்கள் வாக்களிக்க இயந்திரத்தில் உள்ள வசதி எது? சரியான பதில் பிரெய்லி முறை.
வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நீல நிற பொத்தான் எதை குறிக்கிறது? சரியான பதில். வாக்களித்தல். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சின்னங்கள் யாரால் ஒதுக்கப்படுகின்றன? சரியான பதில். தேர்தல் ஆணையம். வேட்பாளர் ஒருவர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது எத்தகைய குற்றம்? சரியான பதில். குற்றவியல். தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் எதன் மூலம் வாக்களிப்பார்கள்? சரியான பதில். தபால் வாக்கு. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சின்னங்கள் எந்த அகரவரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும்? சரியான பதில். வேட்பாளர் பெயர். தமிழ்நாட்டில் தேர்தல் திருவிழா பொதுவாக எத்தனை கட்டங்களாக நடக்கிறது? சரியான பதில். ஒரு கட்டம். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பீப் சத்தம் எப்போது வரும்? சரியான பதில். வாக்கு பதிவானவுடன். வாக்குப்பதிவு முடிந்ததும் இயந்திரங்களுக்கு இடப்படும் முத்திரை பெயர் என்ன? சரியான பதில். முகவர் முத்திரை. வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என பார்க்க உதவும் உதவி எண் எது? சரியான பதில். 1950. தேர்தல் முடிந்து முதலமைச்சர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? சரியான பதில். ஆளுநர். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நமதே. உங்கள் ஒரு வாக்கு நம் எதிர்காலம். மறக்காமல் வாக்களியுங்கள். ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.